லார்ட் டென்னிசனோட ப்ரூக்குங்கிற அந்த போயமில் வந்து அவர் எழுதியிருந்தார். அது என்னென்னா நேச்சர் தான். இங்கே நேச்சருங்கிறது என்றைக்குமே சாஸ்வதம். மனுஷன் வந்து லைஃப் சாஸ்வதம் இல்லை. இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்கும், அதே மாதிரி சேஞ்சுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, பெர்மனெண்ட்டாக இருக்கிறது சனாதன் தர்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி தர்மங்கிறதும் இருக்கும், அதே மாதிரி யாராவது ஒருத்தன் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா, அது சனாதன்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட்டு. அது நல்லதெல்லாம் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி நேச்சருங்கிறதும் கான்ஸ்டன்ட். நேச்சர் என்றைக்குமே இருக்கும், அது யாராலையும் அப்படியே திருப்பி போட முடியாது. நேச்சர் இருந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம அப்யூஸ் பண்ணுவோம். அதான் மனுஷன் வந்து வர்றவன் எல்லாம் இன்றைக்கி பவரில் வர்றவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவங்க இதை வச்சு நிறைய குவாரி எல்லாம் போகுது. இது வந்து எரோட் ஆகுது, சாயில் எரோடு வந்து என்ன பண்ணுறாங்க, அள்ளிகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் இன்றைக்கி பேங்காக்கில் எவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. இங்கே சாயிலை எடுக்க எடுக்க என்ன நடக்குங்கிறது தெரியணும். ஆனால் எல்லாம் இதான், இவங்க தெரிஞ்சும் தெரியாமல் திரும்பி இதான் பண்ணுவாங்க. இந்த விஷயந்தான் நடக்குங்கிறதுனால தான் இந்த நேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். பட் மனுஷங்க வருவாங்க போவாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க இருப்பாங்க, நாளைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படியே மென்மே அவங்க பாஸ் ஆகிட்டே இருப்பாங்க, க்ளவுட்ஸ் மாதிரி பாஸ் ஆகிட்ருப்பாங்க. பட் சாஸ்வதமாக இருக்கிறது நேச்சர் தான். அந்த கான்ஸ்டண்ட்டை கூட எல்லோரும் நம்ம அப்யூஸ் பண்ணுறோம். அதுதான்